பாஸ் சாரி பாஸ், நீங்க தீபா நினைச்சிருப்பீங்க, நடுவில் நான் வந்துட்டேன் பாஸ். டேய் யாரா நீ? பாஸ் என்ன தெரியல, நல்லா பாருங்க பாஸ். தெரில பாஸ், காரைக்கால் பிச்சைக்கார வயலின்னு. டேய் ஆமாண்டா எங்க மாமா வீட்டுக்கு வெளில ஒருத்தர் வயலின் வச்சிட்டு இருந்தாரு, கூட அந்த பிச்சைக்கார நீ தானே? பாஸ் அவன் தான் பிச்சைக்காரன், அவன் கசின் சந்தியா லவ் பண்ண லவர் பாய் பாஸ். டேய் அது எங்கிட்டே சொல்றியா நீ? பாஸ் நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி வந்தேன் பாஸ், பால் பாக்கெட் போட்டேன், காய்கறி வாங்கி கொடுத்தேன், லவ்வே வரல பாஸ். ஆனால் நீங்கள் வந்து 2 நாள் பாஸ், 2 நாள் கோயிலில் 2 நாள் தெருல வேற லெவல் லவ் பண்ணுறீங்களே பாஸ். டேய் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும் பாஸ். நீங்கள் தீபா ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் பாஸ். உங்களுக்கு சாம்பிள் உனக்கு என்ன வேணும் பாஸ்? நீங்கள் லவ் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்கள் லவ் ஹெல்ப் பண்ணுவேன் பாஸ். தேவையில்லை பாஸ், தேவைப்படும் பாஸ். ஏனால் இங்க இருக்க கோச் செம ஸ்ட்ரிக்ட், இங்க பிளேயர்ஸ் தவிர யாரும் உள்ள போக முடியாது. நீங்க லவ் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களை உள்ள கூட்டு போவேன், நீங்க உங்களை வளர்த்துவீங்க, நான் எல்லாம் வளர்த்துவோம் பாஸ். யோசிக்கிறோம் என்ன பண்ண போறோம்? லவ் பாஸ், பெரியவங்க பாஸ். என்ன பண்ண போறோம்? லவ் பண்ண போறோம். யார் அவனுங்க ஹாக்கி பேட்ல எடுத்து போறானுங்க, அடிக்க போறாங்களா என்ன? பாஸ் அவனுங்க கோச்சிங் முடிச்சு வீட்டுக்கு போயிருக்கானுங்க, அவர்தான் கோச். கேஷ்லா அவங்க கூப்பிடுறான்டா. ஏய் பிராவோ சார் 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 ஏன் பிராக்டிஸ் வரல? ஏன் வரலையா சார்? இல்ல ரெட் அலர்ட் நாங்க சார். இது யாரு? கசின் சார். சார் இல்ல கசின் தான் சார், ஆனா ஃப்ரெண்டுவா பழகுவோம் சார். என்ன கசின்? ஆமா கசின். பார்த்தா தெரியலையே சார். இஸ் a big பாடி பில்டர் சார். கசின் அப்படியே கை காமிங் கசின். ஐயோ இப்படி இல்ல கசின், இப்படி சார். இஸ் a பெரிய பாடி பில்டர் சார், ஆனா அந்த மசில்லாம் வந்து கொஞ்சம் உள்ளக்கு சார். நீங்க ஓரக்கு 2 பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வந்துருவோம் சார். சார் உங்களுக்கு பிடிக்கல வேணாம் சார். வேணாம்ப்பா சார், உங்களுக்கு பிடிக்கல வேணாம் சார், அனுப்பிவிட சார், ஒன்றும் பிரச்சனை சார். கிரவுண்ட்ல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ட்ராக்ல மட்டும் ஓடுங்க. ஓகேவா சார்? ஓகே சார். 15 ரவுண்ட். எஸ் சார் ஓடிடுங்க சார். ஐயோ வாயா, மனசு மாதிரி போறா, வாயா சீக்கிரம் வாயா. இப்படி பிடிச்சி இப்படி அடிக்கணும், மிஸ் ஆயிரும். இப்படி அடிக்க கூடாது. கோச் எப்படி சொன்னாரோ. ஏய் பிராவோ இங்க வா. ஐயோ எவன் முடிச்சுன்னு தெரியல. யாரு இவன்? எங்க கூட்டு போற? கோச் கிரவுண்ட்ல ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. கோச்சில கேட்டா மட்டும் போதுமா? அப்ப நான் இங்க யாரு? பாஸ் அவனுக்கு தேவை ஒரே ஒரு வணக்கம், அதை போட்டுருங்க. சார் வணக்கம் சார். பார்த்து கூட்டு போ போ போ. பிராவோ வர உன் அலும்பு தாங்க முடியல, பாத்துக்க. டேய் யார் அந்த பாடி பில்டர் குழந்தைங்களாம் மிரட்டிட்டு இருக்கான்? பாஸ் அவன் பச்சை குழந்தை பாஸ், கொஞ்சம் உத்து பாருங்களேன். டேய் என்னடா லாலிபாப் சாப்பிட்டு இருக்கான்? ஷூங்கடா. ஏய் பிராவோ யாரா அது? ஃப்ரெண்டு சனிலியான். ஓ ஏய் 2 ரவுண்டு வேமா ஓடு. டேய் சன்னி லியோனே தெரியல, கண்டிப்பா இவன் குழந்தை தான்டா. அது ஒன்றும் இல்லை பாஸ், பின்னாடி இருக்க ஸ்கூலில் பிடி மாஸ்டர் பாஸ். அப்படியா? ஆமாங்க, கிரவுண்ட் வசதியிலன்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டை கோச் யூஸ் பண்ணுற கொடுத்துருக்காரு பாஸ். பரவாயில்லடா, உங்க கோச் பெரிய வள்ளலா இருப்பாரு. யாரு அவனுங்க அங்க டான்ஸ் ஆடிட்டு பாஸ் இருக்காங்க? இப்படி யாரும் தெரியலையா? என்ன பண்ண போறாங்க? அந்த எனக்கு அவனுக்கு மாதிரி நமக்கு இந்த எனக்கு இவனுக்கு பாஸ். பாஸ் ஊர்ல சும்மா பாஸ், நான் தான் அவனுக்கு வந்து புத்திமதி சொல்லி கண்டுபிடிச்சிங்களா? சாரி பாஸ், நம்ம கோச் தான் புத்திமதி சொல்லி ஆக்கிட்டு சொன்னாரு, ஆக்கி வரல, டான்ஸ் ஆட்டு காடுங்க பாஸ். ச்சே உங்க கோச் வாழ்க்கையெல்லாம் மாத்துறாரா? ஆமா பாஸ், இஸ் a great man. அப்படியா? ஐயோ தீபா பாஸ் போகலாம் பாஸ். ஏய் யாரா சும்மா முறைச்சிக்கிட்டே இருக்கான்? அவனா? அவன் பார்வையே அப்படிதான் பாஸ். போன வருஷம் பாண்டிச்சேரி டீமுக்கு வந்த வைஸ் கேப்டன், இந்த வருஷம் கேப்டன் திமிரில் இருக்கான் பாஸ். கிரவுண்டே அவன் கண்ட்ரோல் தான், ஆனால் நானு பயப்பட மாட்டேன், நடுங்குவான், பீதி ஆயிடுவான் பார்த்தா. ஏய் உன கூப்பிடுறேன். ஏன் பாஸ்? இல்லடா யார் பீதி ஆகிறான்னு பார்த்தேன், சும்மாடா லொலலைக்கி. ஏன்டா இந்த ஊர்ல எல்லாம் கொடூரமான ஆளுங்களா இருக்கீங்க, என்னால் முடியலடா. சரி டேய் தீபாடா. பாஸ் வந்த முதல் நாளைக்கு பார்த்துக்கலாம் வாங்க. டேய் நான் வந்ததே இதுதான்டா, வாடா. இப்போ எப்படி சொல்லி ஓகே பண்றது மட்டும் பாரு. தாத்தா இப்பதான் 300 ரவுண்ட் ஓடிட்டு வந்தேன், ஒரு சர்பத் போடுங்க. ஏய் அங்கே சுத்தி இங்க சுத்தி கடைசி கிரவுண்ட்ல வந்துட்டியா? அவள் ஒரு விளையாட்டு வீராங்கனை என்பதால் நான் கிரவுண்டுக்கு வந்திருக்கிறேன். இதுவே அவள் ஒரு விண்வெளி வீராங்கனையாக இருந்திருந்தால் அந்த நிலாவுக்கே சென்றிருப்பேன். என்னடா ரியாக்ஷனே வரல?
விண்வெளி வீராங்கனை எனக்கே புரிய மாட்டேது அவளுக்கு எப்படி பாஸ் புரியும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் பாஸ் ஓகே இப்போ ஏய் பாரு உன்னதான் கேக்குறேன். நானும் உங்ககிட்ட தாம்மா சொல்றேன் எங்க உனக்கு புரியுது எப்படி சொன்னா புரியும் நீயே சொல்லிட்டேன்னா நான் அப்படியே சொல்லி ஓகே பண்ணிடுவேன் இந்த அது வந்து ஈஸ் பாடி பில்டர் பாடி பில்டரா எங்க சாரி பாஸ் அசிங்க போட்டிங்களா சீச்சி பாஸ் இப்பதான் பாஸ் உங்களுக்கு லவ் பண்றதுக்கு ஃபுல் தகுதி இருக்கு யூ ப்ரொசீட் பாஸ் ராவு யோ தாத்தா அது பிரா இல்ல தாத்தா பிராவோ என் பேரனாச்சன்னு பிரதேசன் வீரபாண்டியன் பேர் வச்சா நீ சுருக்கமா பிராவுன்னு வச்சுக்கிட்டு என்னடா பண்ற என்னடா அவனை பேருங்கிறாரு ஆமா பாஸ் என் தாத்தா தான் அங்கே அங்கனாதரே அவர் கூட அந்த கடைசி பீஸ் இந்த பீஸ் தான் உன்னை போட்டு தள்ளுறேன் தாத்தா ஆ? ஹாக்கி பிளேயரா நீங்க ஐயோ ஆமா, பாருங்க. இது பாருங்க இது பாருங்க அந்த அரங்கநாத ஐயாவோட சேர்ந்து கேட்க கூடாத கேள்வி கேட்டீங்களே பாஸ் அந்த ஐயா இருக்காருல்ல 1948 இருந்து 56 வரைக்கும் இந்த மைதானத்துல விளையாண்டாரு. இந்த மைதானத்துக்கு பெரிய போராட்டமே நடந்தது தெரியுமா? எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் மீட்டு கொடுத்தவர் அவர்தான். அவர் விளையாண்ட மைதானத்துல நீங்க இப்ப விளையாடுறீங்க தெரியுமா? பிறகு இன்னொரு தெரியுமா? தம்பி தூங்காதீங்க இங்க பாருங்க வாக்கிங் வாக்கிங் நடந்து போறீங்கல்ல அதுவும் அந்த ஐயாவானதான். நீங்க போய் முரட்டு கால மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு கால மாதிரி துணி விளையாடுறீங்களே எப்படி எல்லாம் அந்த ஐயாவானதான். தம்பி தம்பி அவரோட சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்க பாருங்க. இன்னொரு போட்டோவா தாத்தா தாத்தா அங்க யாரும் உங்களை கூப்பிடுறாங்க பாருங்க யாரு கூப்பிடுறா? அங்க அங்க எங்க தெரிஞ்சிடுறா. யாரு கூப்பிடுறான்னு தெரியலையே. ஏ, ஏ. ஏய், ஏய்.